ஏ சாப்பாடு நீ எங்க இருக்க? எங்க இருக்க? பாத்தியா மாமா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஓ உன்னைய சாப்பிடணும்னா எவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சு தெரியுமா? என் வயிற்றுக்குள்ள போக ஆசைப்படுறல்ல? எஸ் மாமா உன்னை லவ் பண்றா செல்லம். ஆஹா என்னடா இது இருக்கு? போலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி என்னையே ஏமாத்துறீங்களாடா? கொஞ்சம் விட்டுருந்தா என்னடா ஆயிருக்கும்? வெறும் 12 நாள்ல உங்க இடத்துல ஃப்ரெஷ்ஷான தக்காளியை நீங்க வளங்க. அடடா இது கேட்கறதுக்கே செம்ம ஐடியாவால இருக்கு. தக்காளி எல்லா இடத்துலயும் தக்காளி இருக்குதே. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை இதுதான். தேனு 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 ஏ தேனு எங்க போய்கிட்டு இருக்க? வாங்க. என் தேனு இந்த வாட்டி இந்த வெக்க பையன் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி பாப்போம். வேலை முடிஞ்சுது. ரொம்ப நேரம் வேலையை பார்த்ததுனால குட்டியா ஒரு தூக்கத்தை போடுவோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? போய் பயன்படுத்தி வந்துருவோம். தக்காளி என் கைய விடு. I love you. என் கைய விடுடா. என்னத்தை கனவு கண்டுகிட்டு இருக்கான்? பைத்தியக்கார மாதிரி பண்றானே. இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல சுவையா இருக்க ஜூசியா இருக்கிற தக்காளி பழமா நீ மாறிடுவ. அட அவங்க என்ன நட்டுக்கிட்டு இருக்கான்? அதை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல இருக்கு. சரி கிட்ட போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல வாசனையாவும் நல்ல அழகாவும் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் தக்காளியை பார்க்கும் போதே நினைச்சேன்டா நீ திருடுறதுக்கு வந்து உன் கைய வப்பன்னு. வச்சுட்டியாடா? ஒழுங்கா போயிட்டு சுட்டுவேன். ஏன் கோவப்படுற? நான் இங்க இருந்து போலான்னு தான் இருந்தேன். திருமணி இந்த பக்கம் வந்தா உன்னை சுட்டு போஷிக்கிருவேன். என்ன இந்த அளவுக்கு கோவப்படுறான்? அவனை நம்ம சும்மா விடக்கூடாது. இங்க பாரு, இந்த காட்டுல என்ன வளர்ந்தாலும் சரி அது எனக்கு தான் சொந்தம். அந்த திமிர் பிடிச்ச கரடிங்க இதுல வந்து கைய வைக்காம இருக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்டா. ஏற்கனவே அந்த கரடி தோத்து போயிருக்கு. அப்ப திரும்ப வராம நிச்சயமா விட மாட்டான். விக்கு நீ தான் புத்திசாலித்தனமா சூதானமா இருக்கணும். அந்த தக்காளி எல்லாம் நேரம் என் வயிற்றுக்கு தான் வரப்போகுது. வந்துட்டல்ல. லாகர் விக்கு, என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். என்ன மன்னிச்சிரு, நான் போயிட்டு வரேன். இல்ல வரமாட்டேன்.
என்ன என்னைய ஏமாத்திட்டானா? பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா அவன் பண்ணுமான்னு யாரு கனவு கண்டா? இப்பதான் எனக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. லாகர் விக்கு இந்த வர இருடா. இதோ வாங்க. என்ன தைரியம் உனக்கு? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இத சாப்பிடுவோம். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? பார்க்கவே சுவையா இருக்க மாதிரி தான் இருக்கு. அசையாத. நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டலடா கரடி பயலே. அச்சோ, இவன் நிஜமா வந்துட்டானே. இவனை என்ன பண்றது? ரொம்ப சோதிக்கிறான். ஆனா அதை நான் எடுக்காம விட மாட்டேன். இலை பிராயரு, இந்த இடத்துல இந்த விக்கு இருக்கிற வரைக்கும் உன்னால என் தக்காளி கிட்ட வரவே முடியாதுல. அந்த விக்கு எங்க காணோம்? நல்லா கொரட்ட விடுறா, கொஞ்ச நேரத்துக்கு தொல்லை இருக்காது. இப்ப எடுத்து சாப்பிட்டுருவோம். தக்காளி இந்த வந்துட்டு. இதை விட பெருசாவும் இருக்கா? நல்லா இருக்கு. லாகர் விக்கு நம்மள பயமுறுத்துறதுக்கு வச்சிருக்கிற சோள காட்டு பொம்மை. என்ன அடையாளம் தெரியலையாடா உனக்கு? தக்காளிய வயிற்றுக்குள்ள இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் பின்னாடி. சரி, நாம கண்டினியூ பண்ணுவோம். தக்காளிய வயிற்றுக்குள்ள இருந்தா நல்லா. தக்காளி எனக்கு பிடிக்கும். தக்காளி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி பிடிக்கும். இதுவரை நான் பார்த்ததுலயே பெரிய தக்காளி. பார்க்கவே அழகா இருக்க. அப்ப நான் உன்னை வாயால கடிச்சு என் வயிற்றுக்குள்ள அனுப்புறேன்னா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். சிக்கினி என்கிட்ட. உன் கைய மேல தூக்குடா. என்ன தைரியம்டா உனக்கு? மரியாதையா தக்காளிகளை கீழே வைடா. வையுங்கிறல்ல. என்ன என்கிட்டயே விளையாடலான்னு பாக்குறியாடா? வாடா சண்டைக்கு. என் பொறுமையை சோதிக்காத, சொன்னா கேளு. ஒழுங்கா நேரம் நில்றா. நில்லுங்கிறல்ல. இல்லை, உன் கையை தூக்கி மேல வைடா, சீக்கிரம்டா. டாடா. திமிரு பிடிச்ச கரடி உன்னை பிடிக்காம விட மாட்டான்டா. இப்ப சிக்கனியடா என்கிட்ட. ஒரு வழியா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. என்னோட தலை. உனக்கு ஒண்ணு தெரியுமா விக்கு? இது வரைக்கும் நீ எத்தனை மரத்தை வெட்டி இருப்ப. அதுக்காக இந்த தக்காளிகளை நான் கொண்டு போறேன். என்ன சரியா? என்னோட தக்காளி.